கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும், நான் போகிற ஊர் எங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குடைய இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சேர்மன் இதயம் நிறைந்த அன்பண்ணன் ராஜா அவர்களுக்கும், செயலர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற ட்ரஸ்டீஸ் அத்தனை பேருக்கும், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும், இந்த கல்வி நிறுவனத்தை சார்ந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், அலுவலக உதவியாளர்களுக்கும், இந்த கல்லூரியினுடைய வளாகத்தை இவ்வளவு அழகாக வைத்திருக்க உதவுகிற அந்த கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் இந்த இனிமையான நேரத்திலே என்னுடைய இதயம் நிறைந்த நண்பகல் வணக்கங்களை சொல்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பறக்கும் கொசுவை தள்ளி கொண்டு போயிருங்க, சத்தம் இல்லாமல் இருக்கு. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் காலேஜோட ஃபர்ஸ்ட் டேக்கு வந்திருக்கீங்க. 12ஆம் வகுப்பு என்பது என்னை பொறுத்தவரை ஒரு 3ஆம் உலகப் போருக்கு சமமானது. வெளியிலிருந்து பார்க்குற எல்லாருக்கும் ஈஸியாகவும், படிக்கிற தனக்கு மட்டுமே இமயமலையை சுமக்கிற அளவிற்கு ஒரு கனமாகவும் இருக்கிற ஒரே படிப்பு இந்த உலகத்தில் 12th மட்டும்தான். பசங்களா, இந்த ஃபோனெல்லாம் வச்சுட்டு வீடியோ நம்ம IFET காலேஜ் லிங்க்லேயே போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபோனை வச்சுருங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்க. ரொம்ப எடுத்தீங்கன்னா அப்புறம் நீ எடுத்து அழகாக ரசிக்க முடியாது. கேளுங்க, அதுக்கப்புறம் நிறைய நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். பதிவுகள் அப்புறம் முதல்ல மனசில் பதிவு பண்ணிக்கலாம். ஒரு 12ஆம் வகுப்புங்கிறது சாதாரண விஷயமே. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், அத்தனை பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க 12வது முடித்ததே வாழ்க்கையில் பாதி கிணற தாண்டின மாதிரி தான். ஒரு பிள்ளை அவங்க அம்மா இடிக்குது, கேட்டுக்க, அண்ணன் சொல்கிறது கேளு. ஏன் அப்படின்னா, சார் சொன்னார், செக்ரட்டரி சார் பேசுகிறப்ப சொன்னார், அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது, சேர்மன் சார் சொன்னார். ஆனால் 12th 11th முடித்து 12th ஃபஸ்ட்டு டே காலடி எடுத்து வச்சதுலேருந்து ரிசல்ட்டு வர வரைக்கும் அட்வைஸை தவிர உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஒரு பையன்லாம் கண்கலங்குறான். ஆமாண்ணே. ஏன் அப்படின்னா, அத்தனை பேரும் கெமிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாத ஒருத்தர் கெமிஸ்ட்ரியில் நல்லா படின்னு சொல்லுவார். தான் வாழ்க்கையில் 16 32 பெருக்கு நான் எவ்வளோங்கிறதுக்கு கால்குலேட்டரில் கூட சரியாக போட தெரியாத ஒருத்தர் மேக்ஸ் தான் உனக்கு எல்லாமே பாரு. கரெக்டா? தமிழ்னு சொல்ல தெரியாமல் தமிழ்னு சொல்கிற ஆள் நீ தமிழை நல்லா படியும்பான். தம்பி இங்கிலீஷ் தான் எல்லாமேம்பான். யாருக்கு என்னன்னு சுற்றி சும்மா 360 டிகிரியும். அந்த மம்மீஸ்னு ஒரு பழைய படம் பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் ஓடி ஏறும் உடம்புல. அந்த மாதிரி சுற்றி இருக்கிற அட்வைஸ் பண்ணுறவன் எல்லாம் மம்மீஸ் நண்டு மாதிரியே இருப்பான். நமக்கு எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு 12th படிக்கிறப்ப. மாறி மாறி அட்வைஸாக பிரித்து எடுப்பாங்க நம்மளை. அதை பண்ணிடு, இதை பண்ணிடு, அப்படி படிச்சிரு, இப்படி படிச்சிரு, இதான் முக்கியம், அதான் முக்கியம், அது இதுன்னு நமக்கு தெரியும் நம்ம எந்த லட்சணத்தில் படிச்சிருக்கோம். கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் அம்மாட்ட சொல்லலாம், அப்பாட்ட சொல்லலாம், சூப்பராக பண்ணியிருக்கேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா கேட்கும், உண்மையாவா கண்ணு? உண்மையா சூப்பராக பண்ணியிருக்கேம்மா, நான் நினச்சது வரை செம்ம ஈஸி, வேற லெவல். அந்த அம்மாவுக்கு உற்சாகமாயிரும். அப்பா ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் ஒர்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாருன்னா, எப்படா பண்ண எக்ஸாமு? அப்பா வேற லெவல்ப்பா. இப்போ இந்த 2 பேரும் அப்போ எதுவும் பேச மாட்டாங்க.
ரிசல்ட் வரட்டும். அம்மா கூட மறந்துடும், அப்பா ஞாபகம் வச்சிருப்பார். என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லேப்பா. இல்லை நீ சொன்ன எனக்கு தெரியும். எப்போ? இந்த மேக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு நினச்சதை விட ஈஸி அப்படின்னு எல்லா சப்ஜெக்டோட மேக்ஸில் மட்டும் ஏன் கம்மியாக வாங்கியிருக்க? இவன் சொல்கிறான், ஈஸியாக இருந்ததுனால தான் இவ்வளவே வாங்கினேன், இல்லைன்னா இதுவும் வாங்கியிருக்க மாட்டேன். 1008 காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சுற்றி இருக்கிறவங்களாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடலில் நீச்சல் தெரிஞ்சும் கப்பலில் போகிறீங்க, நீச்சல் தெரியுது, திடீர்னு கப்பல் கமந்துருச்சுன்னா நீச்சல் தெரிஞ்சவனுக்கு முதல்ல தனக்கு நீச்சல் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கவே கொஞ்சம் நேரம் எடுக்கும். பதட்டத்தில் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி 12th படிக்கிறப்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்சு அந்த அலைகள்லாம் அடித்து ஓஞ்சு இப்போ இந்த இந்த பகுதியினுடைய அடையாளமாக எத்தனை பேர் IFET காலேஜை பற்றி வீடியோ போடுறப்ப அதை பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த சுற்றி இருக்கிற 6 மாவட்டங்களில், கரெக்டு தானே, 6 மாவட்டங்களில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் முதலிடம் பிடித்திருக்கிற கல்லூரியில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்கிற பெருமையோடு இந்த ஃபஸ்ட்டு டேவை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகேவா? காலேஜ் ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்? இங்கே ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி, ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி ரிசர்ச் அவ்வளோ பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரொஃபைல் வீடியோலேயே சேர்மன் சார், செக்ரட்டரி சார், ட்ரஸ்டீஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, ஆய்வு செய்கிற பேராசிரியர்கள் இந்த கல்லூரியில் வேலை பார்க்கிறார்கள் என்பதில் தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எந்த பேராசிரியர்களுக்கு ரிசர்ச்சில் எண்ணம் அதிகமாக இருக்கோ அங்கே மாணவர்கள் சூப்பராக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஆய்வு கட்டுரைகள்லாம் சப்மிட் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சார், செக்ரட்டரி சார் 1 லட்சத்தை எடுத்து இப்படி வச்சார். வச்சோன்னா அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, ஏன்னா நான் திரைத்துறையில் இருக்கல்லப்பா, நீங்கள் வாய் அசைச்சா போதும், என்ன வார்த்தை நான் கண்டுபிடிச்சிருவேன். டப்பிங் நான் போட்டுக்குவேன். ஒரிஜினல் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அந்த டப்பிங்க. அந்த பிள்ளை இங்கே சார் அந்த 1 லேக் எடுத்தோன்னே அங்கேருந்து ஒரு பிள்ளை, ஐயோ என்னன்னு புரியலையடி 1 லட்சம். ஆனால் செக்ரட்டரி சார் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. நானும் கொடுத்துருவாருன்னே நினச்சேன். கடைசி வரைக்கும் படித்தா கிடைக்கும்னு பேக்கெட்டில் வச்சுட்டு வந்து உக்காண்டார். அந்த நல்ல மனசுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க. இதில் வேற ஒருத்தர் ஸ்டாஃப் ஓடி கவர் கொடுத்தாரு. சார் நீங்கள் 1 லேக் கேஷ் கேட்டீங்க, கேஷ் கொடுத்துட்டோம், கவர் வேணுமான்னு கேட்டார். அதுக்கு சார் சொன்னார், கவர் கொடுத்தீங்கன்னா அதோட பர்பஸே இல்லைன்னாரு. நான் அசந்து போயிட்டேன். ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேஜில் 1 லட்ச ரூபா தரப்போறாரான்னு. ஆனால் நீங்கள் உட்காந்ததுக்கு அப்புறமா நான் அசந்து போயிட்டேன் சார். அவர் சொன்ன வார்த்தை, இப்போ 1 லட்ச ரூபா அப்படின்னோடனே இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே அது பிரமிப்பா இல்லையா? நியாயமாக சொல்லுங்க, ஆமாவா இல்லையா கண்ணு? 1 லட்ச ரூபாங்கிறது பிரமிப்பா இல்லையா? என்னடா தலையாட்ட மாட்டேங்கிற தம்பி? பின்னா அவன் இன்னும் அதிர்ச்சியிலே இருக்கான் போல இருக்கு. இன்னும் 1 லட்சமா, 1 கோடிப்பு அந்த மாதிரி அவன் அப்படி அதிர்ச்சியிலே இருக்கான் போல இருக்கு. 1 லட்சங்கிறது பிரமிப்பா இல்லையா? இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுங்க, கரெக்டா? பிரமிப்பா? அவர் என்ன சொல்ல வந்தாரு செக்ரட்டரி சார் அப்படின்னா, நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பிரமிப்பாக பார்க்கிறீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் அடைய முடியாது என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் எதெல்லாம் இந்த உலகத்தில் என் கற்பனைக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் என் குடும்பத்தினுடைய தகுதிக்கு மீறியது என்று நினைக்கிறீர்களோ, அது அத்தனையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். படிச்சா 1 லட்சம் என்ன? இதோ நம்ம காலேஜில் படித்த பொண்ணு 22 லட்சம் சம்பளத்துக்கு பிளேஸ் ஆயிருக்கு. கரெக்டா? 22 lakhs per annum. அப்புறம் 11 லட்சம், 7 லட்சம். யோசிச்சு பாருங்க. நான் ஒன்று சொல்லவா? இங்கே ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தையை மனசோட ஆழத்தில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் தாயும் தந்தையும் எந்த தொகையை என் வாழ்நாளில் நான் சேர்க்க முடியுமா என்று கற்பனை செய்தார்களோ, அந்த தொகையை, அந்த பணத்தை உங்கள் 1 மாத சம்பளமாக பெறுவதற்கு உங்கள் திறமை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்.
இந்த 4 வருஷத்துல அந்த மேஜிக்கை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நீங்க எத்தனை பேர் நான் ஸ்கூல்லையும் அவங்களோட படித்தேன், இப்போ காலேஜ்லேயும் வந்து சேர்ந்துருக்கேன், அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஃப்ரெண்ட்ஸு பக்கத்துலேயே உட்காந்துருப்பீங்களே, ட்வின்ஸா ஃப்ரெண்ட்ஸு, வெரி குட். கை தூக்குடா. என்னடா தம்பி, என்னடா சின்ன பையன், கொஞ்சம் நேரம் கை தூக்குடா. ஓகே, இவ்வளோ பேருக்கு நீ பசங்க கை கீழே போட்டுரு, ஒரு நிமிஷம். இது இப்போ பொண்ணு சைடு வரேன். ரைட், வெரி குட். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸு, 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட். சரி, இதில் சேம் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன், கை தூக்குங்க. சூப்பர், கை கீழே போடுங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா 4 வருஷமும் பக்கத்துல உட்காராம இருந்தா உங்க பொழப்பு உருப்பிடும். சந்தோஷமா கை தூக்கணும் பிள்ளையும் பையனும். என்ன அவன், நான் அதை சொன்னோன்னே அந்த பையன், என்ன மச்சான் அப்போ ஒன்னாலதான் நான் உருப்பு இல்லையா? அப்படி இல்லை சொல்லுவோம். நட்பு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஆக சிறந்த நம்பிக்கை நட்பு மட்டும்தான், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. ஆக சிறந்த நம்பிக்கை அதுதான். ஆனா அந்த நம்பிக்கையை நீ சரியா செலக்ட் பண்ணிடு. ஓகேவா? நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. 6th இருந்து 12th வரைக்கும் உன் கூடவே படிச்சான், இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் நான் ஒன்னா தான் சார் படித்தோம். பொண்ணுங்கள்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், இவ இல்லாம நான் நினைச்சு கூட பார்க்க முடியல சார். நீ ஏமா ட்ரிபிள் எடுத்த? ஏன்னா எடுத்த சார், கவுன்சிலிங் நானும் எடுத்தேன். அப்படியா? ஏன் ஐஏஎஃப்டி செலக்ட் பண்ண? இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் காலேஜ், நல்ல சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சென்னை கோயம்புத்தூருக்கு ஈக்குவலான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு காலேஜ், பிளேஸ்மெண்ட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராங்க, ஏகப்பட்ட கான்ஃபரன்ஸ் நடக்குது, இதனாலலாம் நீ ஐஏஎஃப்டி எடுத்தியா? சார் இவன் எடுத்தான் சார், நான் எடுத்தேன் சார். அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறப்ப எனக்கெல்லாம் முடியாது. நான் நல்லா சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்த. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் உங்க கூட ஒருத்தர் படித்ததுனாலையோ, இல்லை 6thலேருந்து 12th வரைக்கும் உங்களோட ஒருத்தர் படித்ததுனாலையோ, இல்லை நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் ஒரே டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுனாலையோ ஒருபோதும் உங்களால் நீங்கள் நினைத்த உயரத்தை அடைய முடியாது. வேற எதால் அடைய முடியும் அப்படின்னு கேட்டால், நல்ல நட்பை எடுத்துக்கிட்டு உன் நண்பன் உன் தோழி தப்பு செய்யறப்பெல்லாம் இது தப்புன்னு சொல்லி, இனிமேல் அந்த தப்பை செய்யாதன்னு சொல்லி, படிக்கிறதுக்காக தான் காலேஜ் வந்தோ வேற எந்த வேலைக்காகவும் வரலைன்னு சொல்லி, லைப்ரரியில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லேப்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு யாரெல்லாம் உன் கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்களோ அந்த நட்பை இறுக பற்றிக்கொள். நீ வாழ்க்கையில சாதனையாளனாக மாறி போவ. கடா ஃப்ரெண்ட்ஷிப் சும்மா சொன்னேன், உன்னை உடனே போயிடணும்னு மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுன்னு உட்காந்துராது. ஏன் உனக்கு அப்படி சொல்கிறேன், உங்களுக்குலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கோம்ல. செல்லாம் என் ஃப்ரெண்டு கூட இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு யோசிக்கிறீல்ல. ஃப்ரெண்டு எவ்வளோ யூஜி வரைக்கும் வருவானா? கரெக்டா? அதிகபட்சம் நீங்கள் 2 பேரும் சூப்பராக படிச்சிட்டீங்க, அடுத்த பிஜி போகிறீங்க, பிஜி வரைக்கும் வருவானா? ஆனால் ப்ரொஃபைலாக வேலையாக போகிறப்ப தனித்தனியாக தானே போவேன், வாழ்க்கை தனித்தனியாக தானே உங்களை போடும். நான் ஒன்று சொல்கிறேன், நட்பு இறுதி வரை உங்கள் மனதில் இருக்கும், நண்பன் எப்பொழுதும் உங்கள் உடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மனசில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறியோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும். கூடவே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒருத்தன் செய்கிற தப்பை இன்னொருத்தன் செய்ய ஆரம்பிப்பான். ஒருத்தன் படிக்கலைன்னா இன்னொருத்தன் படிக்காம தான் போவான். அறிவியல் ஆராய்ச்சியின்படி, உளவியல் உண்மையின்படி, ஒரு படிக்காத மாணவன் 5 படிக்கிற மாணவர்களோடு இணைந்தால் இவன் படிக்கிற மாணவனாக மாறுவான். ஒரு படிக்கிற மாணவன் 5 படிக்காத மாணவர்களோடு இணைந்தால் இவனும் படிக்காத மாணவனாகத்தான் மாறுவான். உளவியல் சொல்லித் தருகிற மாபெரும் வாழ்க்கை பாடம் இது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை உன்னை அரவணைத்துக் கொள்ள காத்திருக்கிறது. ஓகேவா? அதனால கம்ஃபர்ட் ஜோன்லயே தெரியாத சில பிள்ளைங்கலாம் பார்த்துருக்கேன், பொம்பளை பிள்ளைங்க, அந்த ஷாலை பிடிச்சதுன்னா விடாது. எங்கடி போற? இதோ ஒரு பிள்ளை சிரிக்குது பாருங்க, எடி தண்ணி குடிக்கிறாண்டி, என்ன எட்டி சொல்லாம போய் தண்ணி குடிச்ச. பசங்க பரவாயில்ல, எங்க மச்சான் போன? சரி ஓகே விடு, நானும் சொல்லாம போவேன் போ. சென்டிமெண்டெல்லாம் அப்படி பயங்கரமா போய் லாக் ஆயிடாதே. தாய் தந்தையை தாண்டி ஒரு உறவை இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கான ரிலேஷன்ஷிப் யாரு? அம்மா அப்பா மட்டும்தான். மற்றது எல்லாமே அசோசியேஷன் தான். இப்போ அந்த ஃப்ரெண்டு இல்லை,
லாஜிக்கலி அப்படின்னா இன்னொருத்தனோட படிச்சு தானே தங்க ஆகணும், கரெக்டு தானே தங்கம். அங்கேருந்து கேட்பேன், மச்சான் எப்படா இருக்கு காலேஜ், நல்லா இருக்குடா, உனக்குடா நல்லா இருக்கு மச்சான், மச்சான் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லாம் இங்கே யாரும் இல்லைடா, மச்சான் எனக்கும் அதான்டா, அப்படி பேசிட்டு விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துருவீங்கல்ல. ப்ராக்டிக்கலாக இருங்க, பி ப்ராக்டிக்கல், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் என்னுடைய முதல் அட்வைஸ். ஓகேவா? ஒரு 5 விஷயத்தை, ஒரு பஞ்ச தந்திரத்தை இந்த ஓரியன்டேஷன் டே ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் நாள் நிகழ்வில் ஒரு 5 வாக்கியங்களை நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. சரியா? மனசில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்களாம் வந்து படிக்கிறப்பே நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வேற, முதல் நாள் நிகழ்வு. அதனால இந்த 5 விஷயத்தையும் மனசில் எடுத்துக்கோங்க. முதல் விஷயம், உனக்கு நீயே ஒரு உறுதியான வாக்குறுதியை கொடுத்து கொண்டு அதை நிறைவேற்று. உனக்கு நீயே ஒரு உறுதியான வாக்குறுதியை கொடுத்து கொண்டு அதை நிறைவேற்று. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லு பழகு. முதல்ல அதை சொல்லி பழகு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர் ஏன் இந்த பிரவேஷா 25 பிரவேசம் அப்படிங்கிறது என்ன? ஒரு நியூ என்ட்ரி தான் பிரவேசம். கரெக்டா? கிரக பிரவேசம்னு சொல்றோம்ல கண்ணு, வீடு பால் காய்ச்சறத ஏன் சொல்றோம்? பழைய வீட்டில இருந்து எங்க போறோம்? இன்னொரு பால் அடைஞ்சு வீட்டுக்கு போறோமா? சரி, புது வீட்டுக்கு போறோம். கரெக்டா? அக்னி பிரவேசத்தில் இறங்கினார்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்? அக்னிலேயே சீதா தேவி போய் இறங்கிட்டா. அக்னி பிரவேசம், அக்னிலேயே நுழைஞ்சு நான் யார், என் கற்பை நான் காமிச்சுக்கிட்டது. உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துகிற, நீ யார் என்கிற உண்மையை உலகுக்கு புரிய வைக்கிற ஒரு வார்த்தை தான் பிரவேசம். கரெக்டா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு நீயே ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கோ. என்ன அப்படின்னா, 12th வரைக்கும் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. எவரி செயின்ட் ஹேஸ் பாஸ்ட்ம்பாங்க. ஒரு துறவிக்கு கூட முன்னாள் வாழ்க்கை இருக்கிறது, பிரச்சனையே கிடையாது. நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. ஆனா இந்த பிரவேஷா 2025ல ஐஎஃப்இடி காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்துட்டு இந்த முதல் நாள்ல நீ யார் என்று உன்னை நீயே அறிந்து கொள்கிறாயோ அன்னிலிருந்து தான் நீ மாறுவ. அதை ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாக்குறுதி எப்படி இருக்குன்னா, 4 வருஷம் முடிச்சு போறப்ப சேர்மேன் சாரு, செக்ரட்டரி சாரு, ட்ரஸ்டீஸ், மேடையில் உட்காந்துருக்கிற பிரின்சிபல் சாரு, மற்றவங்க எல்லாரும், ப்ரொஃபசர்ஸ், உன் கூட படித்தவங்க, இவங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்றது முக்கியமே இல்லை. எந்த மனிதன் தான் தனக்கே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நாளில் தன்னைத்தானே பாராட்டிக் கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறானோ அவனை மட்டும்தான் இந்த உலகம் பாராட்டும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? ஒன்ன நீயே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பசங்கள்லாம் எப்படி உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்க? மச்சான் 130ல போனடா பைக்கில். இது அப்ரிஷியேட் பண்ற விஷயமா? 2 லாரி இருக்கு, நடுவில் போறான், செம்ம கட்டு மச்சான். நான் விதின்னு ஒன்று இருக்கு, இயற்கைன்னு ஒன்று இருக்கு, இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறதே ரோட்ல இவங்க போற வேகத்துல தான். இவ்வளோ மோசமா ஓட்டியும் ஒருத்தன் உயிரோட வீட்டுக்கு போறானா, இதை விட உலக அதிசயம் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அப்ப பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு, ஒருத்தனுக்கு தலைவிதின்னு ஒன்று இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். சில பேர் ரொம்ப பிரில்லியண்டா வேகமா போய் 4 பேர் அவங்க அமுத்து விட்டுருவான். சில பேர் 100ல போறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 100ல போறான், 108ல வரான் ரிட்டன். ஒரு பையன் வேகமா போனா போறானே வேகமா. நீ பைக்கில் வேகமா போறது என்ன சாதனையா? வேதனை. ஏன்? பைக்கு உன் சொந்த காசு இல்லை, பெட்ரோல் கூட உன் சொந்த காசு இல்லை, அன்னைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் உன் சொந்த காசு இல்லை, மிதிக்க கேர் மிதிக்கிற செருப்பு சொந்த காசு இல்லை. இதை விட என்னால் சொல்ல முடியாது. எதுவுமே சொந்த காசு இல்லை. ஆனா 130ல போய் அச்சீவ் பப்பரகான் படுத்திருப்ப பாரு, போய் விழுந்து. அப்ப தெரியும் அச்சீவ்மெண்ட் என்னன்னு. உன் உடலில் இருந்து ஒரு துளி ரத்தம் சிந்தினால் உன் தாய் தந்தை அடைகிற வேதனையை உலகத்துல யாராலையும் சொல்லி மாளாது. ஆசையா வளர்த்த என் பையன் இப்படி பைக் ஆக்சிடென்ட்ல போகணுமா, ஆசையா என் வளர்த்த பிள்ளை பைக் ஆக்சிடென்ட் பண்ணி கை கால் போகணுமா, என்ன கொடுமை இறைவன். இறைவன்கிட்ட போய் அழுகிற நிலைமைக்கு உங்க தாய் தந்தையரை வச்சிடாதீங்க. ஒரு வாக்குறுதியை உனக்கு கொடுத்துக்கோ, இந்த டேஸ் காலர் வந்து பைக்கில் தான் வரேன், பைக்கில் தான் போகணும் எனக்கு ஆசைன்னா தயவு செஞ்சு சொல்றேன், நிதானமா வா, நிதானமா போ. சரியா சொல்லும்? ஒரு பிரதரா என்னோட அட்வைஸ். நீ நீ உண்மையிலேயே உனக்கு ரேஸ் பிடிக்கும்னா ரேசரா மாறிடு. அதுக்குன்னே ஒரு ட்ராக் இருக்கு, அங்க போய் ஓட்டு. கிராக் மாதிரி ரோட்ல ஓட்டாத, ட்ராக்ல ஓட்டு, கிராக் மாதிரி ரோட்ல ஓட்டாத. என்னோட அட்வைஸ். இன்னொன்னு,
உனக்கு நடக்கிற விபத்து உனக்கு மட்டும் நடக்கிற விபத்தல்ல, நீ மோதுகிற உன்னை மோதுகிற அவர்களுக்கும் நடக்கிற விபத்துன்னு புரிஞ்சுக்கோ. என் ரெக்வஸ்ட் இது. ஒரு வாக்குறுதி என்ன? நான் காலேஜுக்கு போகிறப்ப நிதானமாக போவேன். எதில் வேகமாக இருக்கணும்? படிக்கிறதுல வேகமாக இருக்கணும். எதில் வேகமாக இருக்கணும்? ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தா முடிக்கிறதுல வேகமாக இருக்கணும். பைக்கில் போகிறதுல வேகமாக இருந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியே நான் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி பைக் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இறந்து போன மாணவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு உண்மையிலே ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஒரு விழிப்புணர்வு படமாக அதை பண்ணணுங்கிறதே என்னுடைய எண்ணம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொன்று, எந்த தவறான பழக்கத்திற்கும் அடிமையாக மாட்டேன்னு ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோ. என்னோட ரெக்வஸ்ட் சொல்லுங்களா, என்னோட ரெக்வஸ்ட் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். இன்னும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பசங்க தான் மோசம்ட்டு கம்பீரமாக உட்காராத. அவன் பாவம், நீங்களும் பாவம் தான். அவன் டக்குன்னு போய் என்னன்னா அவனை கைட் பண்ணுற ஆளுக்கு சுற்றி ஒரு மாதம் ட்ராவல் பண்ணானா நம்பிடுவான் பையன். உயிர் நண்பன் எவ்வளோ நாளாக தெரியும்? 2 வாரம். செவிலே விடு. 20 வருஷம் பழகணுன்னா ஏமாற்றிட்டு போயிடுறான். 2 வாரம் பழகணும் என்ன பண்ணுவான்? கவனமாக இரு. போதை பொருள், மற்ற பழக்கம், சில்லற பழக்கம் எதுக்குமே அடிமையாயிராது. நான் ஒன்று சொல்லவா, ஒன்றுலேருந்து நீ வெளியில் வரணும்னா, ஆல்ரெடி உனக்கு ஏதாவது வீட்டுக்கே தெரியாமல் ஸ்மார்ட்டாக சில ஹேபிட்ஸ்லாம் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த வாசகத்தை மனசில் வச்சுக்கோ, உனக்கு பயன்பெறும். ஒன்றுலேருந்து நீ வெளியில் வரணும்னா, சரவணச்சந்திரன் நினைக்கிறேன், அவர் ரைட்டர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவர் எழுதுனது. ஒன்றிலிருந்து நீ வெளியேற விரும்பினால் அதை துச்சமாக நினை. ஒன்றிலிருந்து நீ வெளியேற விரும்பினால் அதை துச்சமாக நினை. அதுக்கு வேல்யூவே இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தூக்கி போடுறா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. நீ எதுலேருந்து வேணால் வெளியில் வந்துடுவேன். உன்னை யாரும் காப்பாற்ற வேண்டாம், உன்னை நீயே காப்பாற்றிப்ப, நீயே சூப்பராக வந்துடுவேன். அது துச்சமாக நினைச்சிரு. இறையன்பு ஐஏஎஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு கெட்ட பழக்கத்தை பழகுகிற பொழுது இளைஞர்களுக்கு அது எப்படி இருக்குன்னா, ஒரு மோதிரத்தை விரலில் மாற்ற மாதிரி இருக்குமா. ட்ரை பண்ணு மச்சான். இல்லைடா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் என்ன பறக்கிறப்பே அடிச்சுனாடா பிறந்தேன். ட்ரை பண்ண மச்சி. வேணாண்டா, சும்மா ட்ரை தான், அப்புறம் விட்டுறலாம், நம்ம புத்தி விடும். அதான் அவர் சொல்கிறார், நீ ஒரு கெட்ட பழக்கத்தை பழகிறப்ப அது விரலில் மாற்ற மோதிர மாதிரி இருக்கும். ஈஸியாக எப்போ வேணால் கழட்டலாம், எப்போ வேணால் எடுத்துடலான்னு நினைப்ப. ஆனால் அது மோதிரம் இல்லை. கொஞ்ச நாள்லேயே அந்த தீய பழக்கம் உன் விரலில், உன் கைகளில் இருக்கிற கைரேகை மாதிரி மாறிவிடும். அதை அழிக்கவே முடியாது, அந்த கெட்ட பழக்கத்தை மாற்றவே முடியாது. ஒருபொழுதும் தீய பழக்கங்களில் பக்கம் சென்று விடாதீர்கள். இது சாதாரணமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் எந்த பேட் ஹேபிட்டும் இல்லை அப்படின்னாவே லைஃப்பில் ஒரு ஸ்டெப் மற்றவங்களோட முன்னாடி இருக்கேன்னு அர்த்தம். லைஃப்பில் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கேன்னு அர்த்தம். அப்பா சொல்கிறாரு, அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க, உன்னை அப்பாட்ட நீ மட்டும் இது பண்ணலையா, நீ மட்டும் அது பண்ணலையான்னு கேட்குற தகுதியை சம்பாதிச்சதுக்கப்புறம் வச்சுக்கோ. ஓகேவா? ஒரு குடிக்கிற தந்தையோ, ஒரு சிகரெட் பழக்கமுடைய தந்தையோ தன் குழந்தைகளும் குடிக்க வேண்டும், சிகரெட் புகைக்க வேண்டும் என்று நினைத்ததாய் சரித்திரம் இல்லை. இந்த பழக்கம் என் தலைமுறையோடு செத்து போகட்டும், எனக்கு அடுத்து வருகிற தலைமுறை நன்றாக வாழ்வதற்கு என் உயிரை கரைத்து உழைக்கிறேன், அதை மட்டும் பயன்படுத்தி கூடான்னு சொல்ற தாயும் தந்தையும் தான் இந்த மண்ணிலே அதிகம். அவர்கள் உணர்வை புரிய கற்றுக்கொள். உனக்கு நீயே ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுத்துக்கோ, நிதானமாக இருப்பேன், எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிட மாட்டேன். இன்னொன்று, படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பேன். இதை இவ்வளோ டீசெண்டாக, இதை விட டீசெண்டாக யாரும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டால், ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவராவார். நபிகள் வார்த்தை. படிச்சுட்டனாவே அவன் பாக்கியசாலி தாங்கிறார் நபிகள் நாயகம். ரெண்டு அணிக்கு நடுவில் போட்டி. நபிகள் போறாரு, 2 அணியும் சிறந்த அணி தான். எங்களில் யார் சிறந்தவர்கள் கேட்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறார் நபிகள். நாங்க இறைவனை தொழுகிற வேளையை பார்க்கிறோம். 5 வேளையும் இறைவனை தொழுகிறோம். ஒரு நொடி கூட இல்லாமல் இறைவனை நினைத்தபடி வாழ்கிறோம். அவருடைய மந்திரங்களை ஜபிக்கிறோம். இது எங்களோட வேலை. நீங்க என்ன பண்றீங்க? நாங்கள் கல்வியை கற்று அதை கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்.
கற்ற கல்வியை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம். நபிகள் சொன்னாரு, நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன், கல்வி கற்றவர்கள் பக்கம்தான் நான் நிற்பேன். என்ன காரணம்னு கேட்டாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, என்ன காரணம் என்றால், இறைவனே என்னை கல்வி கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த மண்ணிற்கு அனுப்பி இருக்கிறார். ஆகவே கல்வி கற்பவன் சிறந்தவன் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். படிக்கிறதுக்காக வந்தா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அப்துல் கலாம்னு ஒரு மனுஷன், இன்னைக்கும் ஒரு பேரை கேட்டா அப்படியே இந்தியர்கள் அத்தனை பேருக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோல அப்துல் கலாமுடைய முகத்தை பார்த்தா அப்படியே புல் அரிக்குது நமக்கு. என்ன மனுஷன் தான், எப்படி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அவருன்னு தோணுது. ஏன்? அந்த மனுஷன் போக்ரான் அணுகுண்டு சோதனை வெடிச்சதுனாலயா? அந்த மனுஷன் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சதுனாலயா? அந்த மனுஷன் முன்னாள் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்ததுனாலயா? இல்ல ராமேஸ்வரத்தின் அலைகளுக்கு மத்தியிலே ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒருவன் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்த மனிதனாக மாறினான் அதனாலயா? இது எதனாலையும் கிடையாது. என்னை பொறுத்தவரை அவர் மனசுனால அவர் உயர்ந்தவர். ஒரு மனசுனால அவர் உயர்ந்தவர். என்ன அந்த மனசு? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ரொம்ப அழகா சேர்மன் சார் சொன்னார். எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா காலேஜ்லையும், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொன்ன வார்த்தை. இன்ஜினியரிங் இல்லாம இந்த உலகம் இல்லை, புரிஞ்சுங்க. இன்ஜினியர்ஸ் இல்லாம இந்த உலகம் இல்லை, புரிஞ்சுங்க. இந்த உலகம் சுழல்வதே இன்ஜினியரிங் அடிப்படையாக வச்சுதான். முதல்ல மாட்டு வண்டி கண்டுபிடிச்சதுலேருந்து கிராமத்து பக்கம் 2 நொங்க வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு குச்சி சுருகி அதுக்கு மேலே ஒரு குச்சி சுருகி தள்ளிட்டு ஓடுவோம்ல, அதிலிருந்து டயரை ரிம்மை சைக்கிள் ரிம்மை ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? இன்ஜினியரிங் தான். கலாம் அக்னி திட்டத்தோட அக்னி ஏவுகணை திட்டத்தினுடைய திட்டக்குழு தலைவராக இருந்தப்ப, அந்த கேப்டனாக இருந்தப்ப அவருக்கு ஒரு ஐடியா. ஓகே, நாட்டோட வளர்ச்சி, நாட்டோட பாதுகாப்பு, இந்தியா எவ்வளவு வலிமையான தேசம், இதெல்லாம் நிரூபிக்க இவ்வளவு போராடுறோம். ஓகே, ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டோமேன்னு யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, அவரை மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் சந்திக்க வரப்ப 4 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்திக்கிட்டு ஒரு மேடை ஏறுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு ஏறுவாங்களாம். கலாம் பார்க்கறதுக்கு வருத்தமா இருக்குமா, இந்த இன்ஜினியரிங்க இந்த சயின்ஸை MIT படித்ததை நாம எங்கேயுமே யூஸ் பண்ணலையே, வெறும் நாட்டோட பாதுகாப்பு மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா, நாட்டு மக்களோட நலன் தானே நாட்டோட பாதுகாப்புன்னு யோசிச்ச ஒரே தலைவர் இந்த நாட்டிலே அப்துல் கலாம் அவர்கள். அதனால்தான் இன்று வரை அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏவுகணையோட வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணப்ப, ஏவுகணைக்கு முன்னாடி ஒரு கூம்பு வடிவம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா செல்லம்? ராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு கூம்பு வடிவம் இருக்கா? அந்த கூம்பு வடிவத்தோட எடையை குறைச்சா மொத்த ராக்கெட்டோட எடையும் குறைக்கலான்னு அந்த டீம்ல முடிவு பண்ணாங்க, கலாம் சார் டீம்ல. அப்ப கலாம் சார் என்ன சொன்னாரு, கார்பன் காம்போசிட்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது ராக்கெட் ஏவுகணை கூம்பு வடிவத்தை வெயிட்டை குறைக்கும், இதனால வெயிட் கம்மியாகும், இதனால நமக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு ராக்கெட்டோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பயன்பட்ட கார்பன் காம்போசிட் மெட்டீரியலை தன்னோட டீமோட சேர்ந்து ஏன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காலை இழந்தவர்களுக்கு செயற்கை கால்கள் செய்யறதுக்கு அந்த மெட்டீரியலை இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி 4 கிலோ எடையுள்ள அந்த செயற்கை காலை 400 கிராம் எடை கொண்ட சிறகாக மாற்றி காண்பித்த அப்துல் கலாம் அவர்கள் தன்னைத்தானே தனக்குத்தானே கொடுத்து கொண்ட வாக்குறுதியை நிறைவேற்றினார். முதல் விஷயம், உனக்கு நீயே ஒரு உறுதியான வாக்குறுதியை கொடுத்து அதை காப்பாற்று. ஓகே வச்சலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நேரத்தை கையாள கற்றுக்கொள். சார் எனக்கு சினிமா பார்க்கறது பிடிக்கும் சார், சினிமாவே பார்க்காத 4 வருஷம் உருப்படாமல் போயிடுவேன், நான் சொல்லவே மாட்டேன். சார் எனக்கு டெய்லி 2 மணி நேரம் கேம் விளையாடுறது பிடிக்கும் சார். 2 மணி நேரம் இருக்குடா, 1 hour விளையாண்டா பத்தாதா? ஒன்றுமே நீ சாதிக்கல, என்ன பண்ண போற? சொல்லவே மாட்டேன். சார் எனக்கு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேட்டு நானா டான்ஸ் ஆடுவேன் சார். ஐயோ செல்லம், நீலாம் காடோட கிஃப்ட்டு, இறைவனோட ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தை, அவ்வளோ சந்தோஷமா இருக்க. ஆடு, பாடு, படம் பாரு, விளையாடு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1/2 மணி நேரமாவது குரூப் சாட் பண்ணும் சார். இல்லை, உண்மையிலே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குரூப் சாட்டில் எவ்வளோ எமோஜிஸ், அப்படிலாம் ஒரு எமோஜி இருக்குன்னே எனக்கு தெரியவே இல்லை. சில பேர்லாம் அனுப்புகிறான், அத்தனை மீம்ஸ் ட்ரால்ஸ்னு கலக்குறீங்க. நீங்கள் எவ்வளோ ஃபன் பண்ணுறீங்க நீங்கள். மச்சான் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா நவ் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு மீம்ஸ் போடுறான்.
பத்திரகாளியாக இருக்கா. அப்பா நவ் அந்த ஸ்டேஜில் உக்கரமாக இருக்காரா, இப்போ எதுவும் வச்சுக்காத. கிரிக்கெட் விளையாட போகலாமான்னு கேட்டால் அப்பா நவ் அப்படின்னு போட்டு ஒரு பத்திரகாளி ஃபோட்டோ. வாட் இஸ் யுவர் ஸ்டேஜ் அப்படின்னு, உன்னோட ஸ்டேஜ் எப்படி இருக்குது, அங்கே உன் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் மை அப்பா அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி, கொரட்டோ வடிவேல் சார் தூங்குற மாதிரி. எப்படி லைஃப் அப்படி ஃபன்னாக எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் இருங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் டைமை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். எதற்கு எவ்வளவு நேரம் என்று கையாள தெரிந்தவனுக்கு வாழ்க்கை மிக மிக எளிதாக இருக்கிறது. டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் மோர் திங்ஸ் டன், இட்ஸ் அபவுட் கெட்டிங் த ரைட் திங்ஸ் டன். என்ன அழகான வாசகம் பாருங்க. நிறைய வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ டைம் மேனேஜ்மெண்ட் வேணும்னு அர்த்தம் இல்லை. சரியான வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அவசியம்னு சொன்னவர் ஆபிரகாம் லிங்கன். நல்லா புரிஞ்சுக்கோ, நேரத்தை கையாள கற்றுக்கோ. எதுனாலுமே எய்ம் பண்ணி அச்சீவ் பண்ணிட முடியும். கரெக்டா? அழகாக சொன்னார் சேர்மன் சார் பேசுகிறப்ப, இங்கே இங்கிலீஷ் கற்றுத்தரத்துக்குன்னே நாங்கள் பேச வைக்கிறதுக்குனே முடிவு பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இங்கிலீஷ்லாம் கற்றுக்க சொல்லுங்களா. நான் மேடைக்கு மேடை புலம்புறேன், கதறேன். தமிழில் பேசக்கூடிய இதே ஆற்றல் எனக்கு ஆங்கிலத்திலும் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் ஒரு நேஷனல் ஃபேஸாக இன்டர்நேஷ்னல் ஃபேஸாக மாறி இருப்பேன். ஏன்னா கான்டென்ட் ஒன்று தான், வெளிப்படுத்துகிற மொழி வேறு. அம்மா மாவு தான் வச்சுருக்கோம், தோசையாவிடும் இட்லியாவிடும். குழிப்பணியாரன்னு கேட்டால் வெங்காயத்தை வெட்டி போட்டு குழிப்பணியாரம் பண்ணி விட்ரும், கடுகு தாளித்து கொட்டி. ஒரே மாவு தான், என்னென்ன டெக்னிக் இருக்கோ எல்லா டெக்னிக்கும் அம்மா பண்ணிடும். ஒரே கான்டென்ட் தான், வேறு வேறு மொழி இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று நிரூபிச்சுக்கலாம். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட், மொழியை கற்றுக்கிறதுல தயவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வாழ்க்கையில் ஒதுக்கு. பொதுவாக முக்கியமாக இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கு. சார் இங்கிலீஷ்னாவே எனக்கு பயம், கிடையவே கிடையாது, ஜாலியாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். யாராவது இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இயற்பியலில் 1, வேதியியலில் 1, ஃபிசிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1ன்னு யாராவது நோபல் பிரைஸ் வாங்க முடியுமா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ஒரு நோபல் பிரைஸ் தானே சார் வாங்க முடியும். ஃபிசிக்ஸில் 1, கெமிஸ்ட்ரியில் 1ன்னு நோபல் பிரைஸ் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு யாருக்காவது தெரியுமா? ஒரே ஆள் 2 டிபார்ட்மெண்ட்டில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு அம்மா அவங்க பையனை பார்க்குது, சொல்லேன்டா. யாருக்கு தெரியும் சொல்லலாம்? தெரிஞ்ச யாராவது கை தூக்குங்க. தெரியுமா இருக்காது? தெரியலனா தப்பே கிடையாது. நான்லாம் படிச்சதெல்லாம் தெரிஞ்சுட்டேன், எனக்கு என்ன இயல்பாவா இருக்கு. தெரியுமாடா? சொல்றா சொல்லலாம். மேரி கியூரி. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலாம் அந்த அன்பு பிள்ளை கொடுங்க. எந்தடா இல்ல, நல்லா கைத்தட்டு, சத்தமா வாங்கிக்கோ. சேரா. ஓகே. பேருடா? சுபிக்ஷா. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? சரி, அப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்சீங்க, அதை எனக்கு கேட்கல. என்ன செயின்ட் ஃபிலோமிடாவா? சரி, எந்த ஊர் இருக்கு? திண்டிவனம் மாடாக்கண்ணே. சூப்பர். மேரி கியூரின்னு யாரை நீயே சொன்ன, யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நேர்மையாக ஒத்துக்கலாம்ல? வெரி குட். உனக்கு என்னோட தனிப்பட்ட பரிசு இருக்கு, நான் பாராட்டுறேன் உன்னை. சுபிக்ஷாவை கைத்தட்டுங்க. 2 நோபல் பரிசு பெற்ற ஆளு. இயற்பியல் 1, வேதியியல் 1ன்னு மேரி கியூரி. அந்த அம்மாவோட ஒரிஜினல் பேரு மரியா. போலந்து நாட்டில் பிறந்தவங்க. படிக்கிறதுக்காக இப்போ இங்கே வந்தாங்க. பாரிஸ் அதுக்கப்புறம் அங்கே படித்தாங்க. பாரிஸ் பல்கலைக்கழகத்திலேயே முதல் பெண் பேராசிரியர் என்ற பெருமையை பெற்ற ஒரே பேராசிரியர் மேரி கியூரி. ஓகேவா? இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆனால் இதில் பாதி பேர் ஹாஸ்டல் தங்குவாங்களா? ஹாஸ்டல் இருக்கா நம்மகிட்ட? தங்குறாங்கல்ல? ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். எப்பயுமே டேஸ்ட்டுக்காக துண்ணுனே இருந்தீங்கன்னா நீ துண்ணுனே இருக்க வேண்டியதுதான். உருப்படுறதுக்கான வழியே இருக்காது. ஹாஸ்டல்ல இருந்து இன்னும் இங்க இருக்கிற அம்மா அப்பாக்களுக்கெல்லாம், அப்பாக்கள் பத்தி தெளிவா எனக்கு தெரியும், அம்மாக்களுக்கு மட்டும் சொல்றேன், எப்படிடா இருக்கு சாப்பாடு அப்படி கேட்டுறாதீங்க. மகமாயி ஆத்தா எல்லாருக்கும் சொல்றேன், உங்க பையன் இங்க படிக்க தான் வந்தான், துண்ண வரல. ஹாஸ்டல்ல எப்படி நல்லா இருக்குமோ சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகேவா? அறுசுவை உணவு சாப்பிட இங்கே வரல. நம்ம வாழ்க்கையிலே நமக்கு அறுசுவை உணவு எப்போ கிடைக்கும்னா ஏதாவது வீட்டில் விசேஷம்னா தான் கிடைக்கும். கரெக்டாக தம்பி?
என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு பலமா இருக்கு நம்ம கேட்குறோமா? ஏன்? அன்னைக்கு அந்த அம்மா கல்யாண நாளா இருக்கும், அந்த துக்கத்தை போக்கிக்கு அந்த அம்மா நல்லா சமைச்சிருக்கும். ஒரு அக்கா சிரிக்கிறாங்க. நம்ம வீட்டு விஷயம் தம்பிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? அக்கா ப்ளூ சேலை, சிறப்பாக இருக்கும். அப்படிதான் ஏதோ ஒரு விசேஷமான நாளில் மட்டும்தான் அப்படி ஒரு சாப்பாடு இருக்கும். நீ வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கணுங்கிறது தான் இங்கே படிக்க வர. டெய்லி நல்லா சாப்பிடணும் இங்கே படிக்க வரல. ஆற்றுக்குள்ளே இறங்கி அழகிற தேடினாலும் சோத்துக்குள்ளே தான் இருக்கான் சொக்கநாதன். நான் தமிழில் சாப்பாடு 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 விட்டுரு. நான் சொன்னேன்ல, ஒன்றிலிருந்து நீ வெளியேற விரும்பினால் அதை துச்சமாக நினை. உன் எனர்ஜிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடு, தாராளமாக அது போதும். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஏன் இந்த உதாரணத்தை இந்த இடத்துல சொல்றேன்னா, மேரி கியூரி போய் தங்கி படிச்சப்ப பண வசதி இல்லாதப்ப பல நாட்கள் அவர்கள் சாப்பிடாமே இருந்திருக்காங்க. பல நாட்கள் வெறும் ரொட்டி துண்டும் வெண்ணெய் மட்டுமே உணவாக இருந்திருக்கு. பல நாட்கள் வெறும் தண்ணீர் மட்டுமே உணவாக இருந்திருக்கு. அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல்ல லைட்லாம் ஆஃப் பண்ணி முடிச்சோடனே சர்ச்சில் ஏத்துற மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வந்து அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்தவர் மேரி கியூரி. எந்த வசதியும் இல்லாத பொழுதும் ஒரு மனிதனால், ஒரு மனுஷியால 2 நோபல் பரிசுகளை வெவ்வேறு துறைகளில் பெற முடியும் என்றால் நேரத்தை கையாள தெரிகிற வித்தை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை வரமாக அமையும். சாப்பிட போறையா, சாப்பிட்டு டக்குன்னு வா. சில பேர் தின்னானா எந்திரிக்க மாட்டான், நல்லா இருக்கு. சில பேர் ஹாஸ்டல்ல தங்கறையா, குளிச்சுட்டீங்கன்னா டக்குன்னு வெளில வந்து தொலைடா. சில பேர் வீட்டில் உள்ள போயிட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் தியானம் தான் பண்ணுவான். எனக்கு மைண்டே பீஸ்ஃபுல்லா இருக்கு சார். இங்கே ஹாஸ்டல்ல அப்படி இருக்க முடியாது. கதை உடைச்சிட்டு அடுத்த உள்ள வந்துருவான், கிளம்பி போ மச்சான். ஓகேவா? நேரத்தை கையாள கத்துக்கோ. எனக்கு தெரிந்தோ என்னுடைய குருஜியில் ஒருத்தர் சொன்னார், ஆசான்ஜி, அவர் சொன்னார், குளிக்கிற இடத்துல வாழ்க்கலாக்க மாட்டேன்னார். என்னன்னு கேட்டா, சில சமயம் நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்ப, சில சமயம் சந்தோஷமா இருப்ப. 2 இருந்தாலும் உனக்கு உள்ளுக்குள்ள போனா நேரம் போறது தெரியாது. நீ பாட்டு ஷவர் திறந்து விட்டு நின்றுகிட்டே இருப்ப. எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி போதும். உடம்புக்கு மிச்சமான எவ்வளோ குளிச்சே மீதி தண்ணியை வீண் பண்ணாத, மிச்சப்படுத்து, நேரத்தை மிச்சப்படுத்துனார். எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்க. போய் தியானத்தில் மூழ்கிறாத. இங்க இருக்க நிறைய அம்மா அப்பாவுக்கு தெரியும், கதறுவாங்க பாதி பேர் குளிக்க போயிட்டா. வந்துருடி குளிச்சு விட்டு சீக்கிரமா. அம்மா டென்ஷன் பண்ணாத. ஏதாவது வெளியில விசேஷத்துக்கு போகணும்னா அந்த புள்ள குளிக்க போச்சுன்னா இவங்க விசேஷம் முடிச்சு வந்துருவாங்க. அப்பதான் அது வெளியில வர குளிச்சுட்டேன் பின்னால் அப்படி சிச்சு. நேரத்தை கையாள கத்துக்கோ தயவு செஞ்சு. இன்னொன்று, சீக்கிரமாக ஒரு நாளை தொடங்குபவனுக்கு அந்த நாள் நீண்ட நாளாக அமையும். புரியுதா கண்ணு? எல்லாரும் 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வரத நீ 6 மணிக்கு எந்திரிச்சின்னா உனக்கு அந்த டே லாங்காக இருக்கும். ஒரு ஆஃப் டேலேயே ஒரு ஃபுல் டே நீ என்னென்ன வேலை பண்ணுமோ அந்த வேலையை பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த நாள் சிறப்பாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் முன்னால் எந்திரிச்சா போதும். ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்குலாம் இந்த வித்தை கற்றுத்தரேன். நான்லாம் ஹாஸ்டலில் தங்கி படித்தவன். சீக்கிரம் எந்திரிச்சிட்டின்னா ஒருவேளை நீ 1/2 மணி நேரமே குளிக்கிற ஆளாக இருந்தாலும் நிம்மதியாக குளிச்சுட்டு வெளில வரலாம். இல்லை எல்லாரும் போகிற டைமுக்கு உள்ளே போனீங்கன்னா நீ குளிக்கலாம் முடியாது, தெளிக்க தான் முடியும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்க, நேரத்தை கையாள கற்றுக்கொள். முதல்ல சென்டென்ஸ் என்ன சொன்ன? உனக்கு நீயே சத்தமா யாராவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை சொல்லுங்க. இப்போ மறுபடியும் சுபிக்ஷா எந்திரிக்காம வேற யாராவது பசங்கள்ட்ட யாராவது சூப்பரா தம்பி சொல்றேன், என் மானத்தை காப்பாற்ற வந்துடா நீ சொல்றா தம்பி, அப்படியே சொல்றா. உனக்கு நீயே ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்று. சூப்பர். உங்க பேர் என்ன? சந்தோஷா? தனுஷ். ஒரு பலத்தை கைத்தற தனுஷ். ஆனால் நான் இயல்பிலேயே ஒரு வாத்தியார் வேலை பார்த்தவன் அப்படிங்கிறதுனால தனுஷ் நான் பேசுகிறத மொபைலில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கிறதும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. கரெக்டாக தனுஷ்? யா, ஐ எம் அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ. பாருங்க, உனக்கு நீயே ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்று. 2வது, நேரத்தை ப்ரொஃபஸர் மேடம்லாம் சொல்கிறாங்க, நேரத்தை கையாள கற்றுக்கொள். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு,
தோல்வியை ஏற்றுக்கொள், ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கும். நாம் ஒத்துக்குவோமா? வீட்டில் அம்மா கேட்பாங்க, ஏன்டி குளிச்ச துண்டை ஏன் இங்கே போடுற? நான் போடவே இல்லை. வேற யார் குளிச்சா? நான் தான் அப்பயே குளிச்சுட்டேனே, உங்கள் அப்பனும் போயிட்டானே, இது யார் துண்டு? எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் பண்ணாதான், நான் 12th படிக்கிறேன். எல்லாத்துக்கும் 12th படிக்கிறோன்னு சொன்னோம்ல, ரிசல்ட் வந்தோன்னே அவங்க நினச்சிருப்பாங்க, நீ வா துண்டை துவைக்கல, இனிமேல் ஒன்றை துவைக்கிறேன்னு. போய் மாவு பேக்கெட் வாங்கிட்டு வா, முடியாது 12th படிக்கிறேன். தம்பி சித்தப்பா பிக்கப் பண்ணிட்டு வா, முடியாது 12th படிக்கிறேன். தம்பி நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் செத்து போயிட்டாரா, வாடா, முடியாது 12th படிக்கிறேன். டேய் சித்தப்பா பையனை கல்யாணம், முடியாது 12th படிக்கிறேன். 12th முடிஞ்சிருச்சு. அப்பா பார்க்குறாரு, என்ன சொன்னாலும் கேட்குறப்ப. அப்படி ஆயிட்டோம். தோல்வியை ஒத்துக்கோ. நீ எப்போ தவறுகளை ஒப்புக்கொள்கிறாயோ சரி உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சரியான விஷயம் உன்னை நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃப்ளைட் கண்டுபிடிச்சது யாரு? ரைட் பிரதர்ஸ். சூப்பர். சாம்வேல் லாங்லின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு அமெரிக்கர். அவரை பத்தி யாருக்கா தெரியுமா? என்ன தனுஷ் நீ ரொம்ப பிரில்லியண்டா இருக்க போல இருக்க. யாரு? ஹூ இஸ் சாம்வேல் பா? கொடுங்க மைக்கை கொடுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் செஷனாக இருக்குது எனக்கு. நான் எவ்வளவோ காலேஜ் போய் பேசியிருக்கேன். முதல் முறையாக IFETல தான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். சொல்லு தனுஷ். சார் ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி ஒரு சாம்வேல் லாங்லே சார். 20th செஞ்சுரியில் அவர் ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறதுக்காக எக்கச்சக்க ஃபண்டிங்ஸ் வந்துச்சு. ஓகே. அண்ட் ஆல்சோ பீப்புள் சப்போர்ட்டும் இருந்துச்சு. அமேசிங். பட் அவரால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆல்சோ ஹவ் டு யூ நோ தட்? பிகாஸ் அதே 100 மைல் தள்ளி சைக்கிள் கடையில் வேலை பார்த்த 2 பசங்க அவங்களுடைய கிளியர் ஒய் அண்ட் ஹவ் பர்பஸ் கரெக்டாக இருந்ததுனால கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி அண்டு அவங்களுக்கு வெளியே இருந்து எந்த வருமானமும் வரதுனால சைக்கிள் கடையில் வர அந்த வருமானத்தை வச்சு தான் அந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. பிகாஸ் ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஒரு காஸ்ட் என்னன்னா டைம் தான். பிகாஸ் வேர்ல்டில் ப்ரைஸ்லெஸ் ஆசட் அப்படின்னா டைம் தான். பிகாஸ் ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்கேருந்து ஃபாரின் போகணுன்னா 35 days 40 days ஆகும் த்ரூ ஷிப்பு, அதாவது கப்பலில் போகணுன்னா. ஏரோப்ளைன் அப்படி என்னடா பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டைம் சேவிங் ஆசட் தான் சார். பிகாஸ் ஒரு 45 minutes அது போதும் எங்கே இருந்தாலும். ஒரு ஃபைன். சாம்வேல் லாங்லிங் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறேன் சார். செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் சார். வெரி நைஸ். யூ ஆர் அமேசிங். ஒரு பலத்த கைத்தட்டல் தனுஷ்க்கு. அமேசிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. சார் 4 வருஷம் கழிச்சு இது வரைக்கும் நம்ம காலேஜோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் 22 lakhs per annum. தனுஷ் எனக்கு தெரிஞ்சு 50 lakhs per annum அச்சீவ் பண்ணுவார். ஆண்டர்பிரனராக வர போறியா? மைக்கை கொடுங்க. அந்த பையன் பேசாம அவன்கிட்டே கொடுத்துருக்கேன், அவனே பேசி முடிக்கட்டும். சார் நான் MBA பண்ண வந்திருக்கேன். MBA பண்ண வந்திருக்கீங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? UG என்ன பண்ணீங்க? BCS பேரண்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சீங்க. இப்போ MBA வந்துட்டீங்க. பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி பண்ணாங்க. பட் என்னோட எய்ம் என்னன்னா BBA பண்ணிட்டு MBA பண்ணா. ஏன்னா தங்கம், ஆனா பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணதுல ஒரு நன்மை என்ன தெரியுமா? இப்போ யூ ஆர் டெக்கி கை, ரைட்டா? டெக்னிக்கலி யூ ஆர் பேசிக்கா உனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? இது மேனேஜ்மெண்ட். இப்போ போற டெக்கியும் மேனேஜ்மெண்ட்டும் எந்த இடத்துல இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கும். உங்க அம்மா அப்பா உன்னை சரியா வழி நடத்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லு. ஆல் தி வெரி பெஸ்ட். அப்பா இல்ல சார். அப்பா. அம்மாவா? அம்மாவா அப்பாவா இருந்து சார். அம்மா ஒரு நிமிஷம் கூப்பிடலாமா சார்? எங்க இருக்காங்க? அம்மா இங்க பாரியா. என்ன படம் மாதிரி ஆகி போச்சு. அம்மா நான் இங்க நிக்கிறேன்னா அவங்க தான் சார் காரணம். எல்லாரும் நிக்கிறதுக்கும் அம்மாக்கள் மட்டும்தான் காரணம். வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. சூப்பர். உட்காருச்சா தனுஷ்? சூப்பர். அமேசிங். பாருங்க, ஒரு ஆர்வம் தான். நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக ஒரு வீடியோ பார்த்தேன்னாரு. அந்த சாம்வேல் லாங்லிங்கிறவர் தான் முதல்ல விமானம். அவருக்கு எப்போ ஆசை வந்தது தெரியுமா தனுஷ்? 50 வயசா இருக்கிறப்ப ஆசை வந்துச்சு. பறக்கணுங்கிற ஆசை, மனுஷன் பறக்க முடியுங்கிற எண்ணம் அவரோட 50வது வயசுல வந்துச்சு. ஆராய்ச்சியில் இறங்கினார். அவர் கூட சார்லஸ்ன்னு அவருடைய அசிஸ்டண்ட் அந்த லேப்ல ஒர்க் பண்ணவர் சேர்த்துக்கிட்டாரு. ஒர்க் பண்ணாங்க. ஆகா, முதல்ல ஒரு மாடர்ன் விமானம் பறந்துச்சு. ஓ, மனுஷன் உட்கார வச்சு விமானம் பறக்கும்னு அந்த அளவு யோசிச்சான். ஃபண்டு வேணுமே. தனுஷ் சொன்ன மாதிரி அமெரிக்க ராணுவத்திட்ட போய் ஃபண்டு கேட்டாங்க.
$50,000 கேட்டார். அந்த வருஷத்துல அவ்வளோ வருஷம் முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி $50,000 சச் a பிக் மணி, அவ்வளோ பெரிய பணம். ஆனா அமெரிக்கன் ஆர்மி ஒத்துக்குச்சு. ஓகே, விமானம் வந்தா பல விதத்தில் நமக்கு நன்மை அப்படின்னு ஃபன் பண்ணாங்க. 5 வருஷம் உழைப்பு. 5 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் சாம்வேல் லாங்லி என்ன பண்ணாரு, முதல் முறையா விமானம் பறக்க வச்சாரு. பைலட்டா இருந்தது அவர் கூடவே அந்த ரிசர்ச்ல ஒர்க் பண்ண சார்லஸ்ங்கிறவர். பறந்தது, மேலே ஏறி சில நிமிடங்களுக்குள்ள அது கீழே விழுந்தது, தண்ணிக்குள்ள விழுந்தது. சோர்ந்து போயிடல, மறுபடியும் எடுத்தாங்க, மறுபடியும் எல்லா ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்ணாங்க. மறுபடியும் சார்லஸ் உட்கார்ந்தாரு, மறுபடியும் பறந்தாரு, மறுபடியும் உடைஞ்சு நொறுங்கி மறுபடியும் தண்ணியில விழுந்தது. அதுக்கப்புறம் முதல் தடவை உடைஞ்சப்ப சாம்வேல் உடையல, 2வது தடவை உடைஞ்சப்ப சாம்வேல் உடைஞ்சு போயிட்டாரு. பறக்கும் கனவு தகர்ந்ததுன்னு உட்காந்துட்டார். அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி பக்கத்திலேயே கொஞ்ச தூரத்திலே இருந்த ரைட் பிரதர்ஸ் பறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரைட் பிரதர்ஸோட தந்தை சொன்னாரு, என் இனிய மகன்களே, பறக்கிற வேலையை பறவைகள் மட்டும் பார்த்து கொள்ளட்டும், உங்களுக்கு அந்த வேலை வேண்டாம்னாரு. அவங்க அப்பாவை பார்த்து சிரிச்சுட்டு அமைதியா இருந்தாங்க. இப்ப நாமெல்லாம் என்ன சொல்லியிருப்போம், பாயா வேலைப்பாட்டு அப்படின்னு மரியாதையா பேசியிருப்போம். ஆனா அவர் ரொம்ப மரியாதையான பையன், அப்பாவை பார்த்து அமைதியா இருந்துட்டார். 2 பசங்களும் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய வரலாற்றில் ரைட் பிரதர்ஸோட பெயர் நினைவில் இருக்கு, சாம்வேல் லாங்லியோட பெயர் நினைவில் இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொண்டவர்கள் வரலாற்றில் பாடமாக மாறுகிறார்கள். தோல்வி அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என் இனிய மாணவர்களே, மாணவிகளே, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓகேவா? சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணுங்க. இந்த கிரேட் ஏரோட்ராம்னு சொல்லிட்டு தான் ஒரு முதல்ல சாம்வேல் லாங்லி பேர் வச்சு பறக்க விட்டார். 2 தடவை உடைஞ்சவங்க உடஞ்சு போயிட்டார். நீ ட்ரை பண்ணுறியா, ஐயோ இங்கிலீஷ் நல்லா வரல, ட்ரை பண்ணு சார், எனக்கு இன்ஜினியரிங்கில் இந்த போர்ஷன் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நல்லா வரல, ட்ரை பண்ணிட்டே இரு, உன்னுடைய தோல்வியை நீ ஏற்றுக்கோ, நான் எதில் வீக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், குறைகளை மறைப்பவன் ஒருபோதும் வாழ்க்கையில் உயர்வது இல்லை. குறைகளை குறைப்பவன் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். குறைகளை குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள், மறைக்க கற்றுக்கொள்ளாதீர்கள். ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணு. ஓகேவா? 4வது, அடுத்தவர்களை மதிப்பதிலிருந்து உனக்கான மதிப்பு துவங்குகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜென்ரேஷனில். அடுத்தவங்களுக்கு ரெஸ்பெக்டே தரதில்லை. ப்ரொஃபஸர்ஸா நக்கல் பண்ணுறது, ஆஃபீஸில் இருக்காங்களா அவங்கள கலாய்க்கிறது, பஸ் டிரைவராக கலாய்க்கிறது, ரோட்டில் போகிற வரவங்களா கலாய்க்கிறது, யாருனே தெரியாதா அவங்கள கலாய்க்கிறது, எல்லாரையும் கலாய்க்கிறது. கலாய்ச்சி முடித்தோன்னே வாழ்க்கை மொத்தமாக கலாய்ச்சி இவனை விட்டுரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் வென்றதற்கு, ஆப்ரஹாம் லிங்கன் வென்றதற்கு, நெல்சன் மண்டேலா வென்றதற்கு, உசேன் போல்ட் என்கிற ஒரு மனிதன் தனக்கு ஓட்டப்பந்தயம் வரும் என்று வென்றதற்கு, ஈரோடு மகேஷ் எனக்கு பேச்சு வரும், தமிழ் நல்லா பேசலாம், மேடையில் பேசலாம், பேச்சு போட்டியில் பேசி தோக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா, பேசுறது தாண்டா முக்கியம், ப்ராசஸ் தாண்டா முக்கியம், சக்சஸ் முக்கியமே இல்லைடா அப்படின்னு நான் ஜெயிச்சதுக்கு, எல்லார் ஜெயிச்சதற்கும் இந்த உலகத்தில் காரணம் ஆசிரியர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். ஓகேவா? நீ கேட்குற இடத்துல இருக்க, அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க. நீ வாங்குற இடத்துல இருக்க, அவங்க தர்ற இடத்துல இருக்காங்க. தருவதை வாங்கிக் கொள்பவனுடைய கரங்கள் தாழ்ந்துதான் இருக்க வேண்டும், தவறே இல்லை. நீ வாங்கினாதான் நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உன்னுடைய பேராசிரியர்கள் தயவு செஞ்சு அவங்கள மதிக்க கற்றுக்கும். ஆப்ரஹாம் லிங்கன், நான் சொன்னல, ஒரு போய்கிட்டு இருக்காரு, ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய கட்டையை 9th ஃப்ளோருக்கு தூக்கணும், மிக உயரமான இடத்துல ஒன்று தூக்கி வைக்கணும். ஒரு 9 பேர் சேர்ந்து போராடுறாங்க அந்த கட்டையை மேலே தூக்கிறதுக்கு. மேலிருந்து அந்த கட்டடத்துடைய மேலாளர், அந்த கட்டுமான பணியினுடைய மேலாளர் கத்துறாரு, கமான் கமான் கமான்ங்கிறாரு. அந்த வெளியே போன ஆப்ரஹாம் லிங்கன் இறங்கி போய் இன்னும் ஒரு ஆள் உதவி செஞ்சா அந்த கட்டையை மேலே தூக்கி அந்த உயரமான இடத்துக்கு கொண்டு போயிட முடியும்னு தெரியுது. அந்த கட்டையை உயரமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த 9 தொழிலாளர்களுடன் இணைந்து அவரும் உதவி செய்கிறார். அந்த கட்டை அந்த உயரமான இடத்துக்கு போயிருது. எல்லாரும் நன்றி சொல்றாங்க. உடனே லிங்கன் சொல்றாரு, உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் அதிபர் மாளிகைக்கு வாருங்கள்ங்கிறார். இந்த 9 பேரும் பார்த்தா மேலே இருக்கிற மேனேஜர் உட்பட சார் அப்படிங்கிறான். நான் தான் அமெரிக்க நாட்டின் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன், வாங்க அங்கே மீட் பண்ணலான்ட்டு போறாரு. நீங்கள் அடுத்தவரை மதிக்கிற பொழுதுதான் உங்களுக்கான மதிப்பு வரும். என்றோ வாழ்ந்து இன்றும்
வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் ஈரோடு மகேஷ் பேசுவதற்கான காரணம், அடுத்தவர்களை யார் மதிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகம் மதிக்கிற மனிதர்களாக போற்றப்படுவார்கள். ஓகேவா? அம்மா அப்பா செய்கிற தொழிலை, அம்மா அப்பா செய்கிற உழைப்பின் மூலமாக வர காசை மதிக்க கற்றுக்கும். அப்போ தான் அனாவசியமாக ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன். ஓகேவா? பொய் சொல்லாத, அல்பத்தனமான விஷயத்துக்கு பொய் சொல்லாத. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட. ஏன்டா அசைன்மெண்ட் எழுதலைன்னு கேட்டால், சார் சோம்பேறித்தனத்தினால எழுதலைன்னு எவன் ஒத்துக்கிறானோ அவன் அடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக முடிச்சிருவான். செத்துப்போன பாட்டியை சாகடிக்காத. ஓகே? இல்லாத பைக்கை ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் விடாத. இல்லாத பிரச்சனையே தெருவில் நீயே இழுத்து விட்டுட்டு வந்ததா சொல்லாத. தவறுகளை ஒத்துக்கோ. ஓகேவா? தோல்வியை ஒத்துக்கோ. அடுத்ததான் என்னது? அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்வதில் தான் உனக்கான மதிப்பெடுத்து இருக்கிறது. 5வது பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட், நிறைவான பாயிண்ட் இதுதான். உனக்கு நீயே ஒளியாக மாறு. உனக்கு நீயே ஒளியாக மாறு. பௌத்தம் சொல்வதும் இதைத்தான், சமணம் சொல்வதும் இதைத்தான், சைவம் சொல்வதும் இதைத்தான். உலகில் இருக்கிற அத்தனை மார்க்கங்களும் சமயங்களும் மதங்களும் மாறி மாறி சொல்லுகிற விஷயம் இதுதான். உனக்கு நீயே ஒளியாக மாறு. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தவங்க தான் வந்து தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்னு நினச்சேன்னா உன் வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சேர்மேன் பேசலாம், செக்ரட்டரி பேசலாம், ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேரும் பேசலாம், சிறப்பு விருந்தினர்களாக வர என்ன மாதிரி ஈரோடு மகேஷ்மா இருக்கிற அத்தனை பேரும் பேசலாம். இது எல்லாமே ஒரு சின்ன புஷ் மட்டும்தான். ஓகேவா? உனக்குள்ள ஒளி இருக்கு, நீயே பிரகாசமாக இருக்கிறதுக்கு தகுதியானவன் சொல்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் அதை கண்டுபிடிப்பதும் கண்டடைவதும் உன்னுடைய வேலைன்னு முதல்ல நம்பு. என்னோட ரெக்வஸ்ட் இது. நமக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நீ உனக்காக நின்னே தான் தீரணும். யாருமே நான் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு புலம்புறதை விட எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிப்பேன் அப்படின்னு யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்கிற மாபெரும் மனிதர்களாகவே மாறி இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, வெளிச்சம் வேண்டுமென்றால் வெளிச்சம் வேண்டுமென்றால் விளக்கை கேட்காதே, சூரியனை கேள். என்ன அற்புதமான கவிதை பாருங்க. வெளிச்சம் வேணும்னா அல்பத்தனமா விளக்க கேட்காத, சூரியனை கேளு. மிகப்பெரிய வெளிச்சம் இந்த உலகத்துக்கே கிடைக்கும். நீயே உனக்கு ஒளியா மாறு. நீயே உன்னை கைட் பண்ணிக்கோ. ஓ, நண்பனோட போறோமா, இது தப்பா, இனி கிளாஸை கட் பண்ணோமா, தப்பு உனக்கு தெரியணும். ஓ, தவறான பழக்கத்துக்கு அடிமையாரத்தை நோக்கி அந்த பாதையை நோக்கி போறோமா, இது தப்பு தெரியணும். ஓ, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறப்ப ஒரு சந்தோஷத்துல பேராசிரியர்களை கலாச்சிட்டோமா, ப்ரொஃபசர்ஸை கிண்டல் பண்ணிட்டோமா, இது தப்பு உனக்கு தெரியணும். என்றைக்கு நீயே ஒளியாக மாறுகிறாயோ உன் ஒளி இந்த சமுதாயத்திற்கான ஒளியாக நிச்சயம் ஒரு நாள் மாறியே தீரும். இந்த உலகம் உன்னை கொண்டாடும். ஓகேவா? 5 விஷயத்தை, இந்த பஞ்ச தந்திரங்களை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நான் மேடையில் ஏறி இருப்பேன், ஒரு 1/2 மணி நேரம் ஜோக் சொல்லியிருக்கலாம், நல்லா நீங்கள் சிரிச்சிருப்பீங்க, கலங்கலங்கலன்னு போயிருக்கும் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமு. ஜாலியாக இருந்துருச்சு. ஓ, ஃப்ரெஷர்ஸ் டே ஈரோடு மகேஷன் வந்தார், செம்மையாக பேசினார், நல்லா சிரித்தோம். டேக் அவே மெசேஜ் ஒன்றுமே இருக்காது. நான் இங்கே உள்ளே நடந்து வருகிற பொழுது வெளியிலிருந்து என் காருக்குள்ளே வந்து இந்த கேம்பஸ்குள்ளே வரப்போ நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் பார்க்கல, ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே நான் கவனிக்கல. மேடையில் உட்காந்துருக்கிறப்ப கூட ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே பார்க்கல. பேரண்ட்ஸோட முகங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்திருக்கிற சேர்மேன் சார் சொன்னார், சார் நம்ம காலேஜில் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஏதோ வந்து மெட்ரோ சிட்டியில் இருக்கிற மாதிரி பல லட்சம் சம்பாதிக்கிற பேரண்ட்ஸுக்கு பிறந்த பெற்றோர் குழந்தைகள் கிடையாது சார். ரொம்ப நார்மலான இன்கமில் என் குழந்தைங்க எப்படியாவது ஒரு நல்ல எஜுகேஷன் தந்துடணும்னு நினைக்கிற குழந்தைய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இவங்க எல்லாமே நான் பார்த்தேன். எல்லா பெற்றோர்கள் முகத்துலையும் ஒரு செல்வ செழிப்பான முகம் கிடையாது. படித்ததற்கான ஒரு மிகப்பெரிய தெளிவு பாதி பெற்றோர்கள் முகத்தில் கிடையாது. ஆனால் அவங்க தான் கையை பிடிச்சு தலை சிறந்த கல்லூரியான ஐஎஃப்இடிக்குள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற 2 கண்கள் காண்கிற கனவை 4 கண்கள் சேர்ந்து நிறைவேற்றும். தாயினுடைய 2 கண்களும் தந்தையினுடைய 2 கண்களும். தனுஷ் மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு, சிங்கிள் பேரண்டாக இருக்கிற சில பேருக்கு அந்த ஒருவரே 4 கண்களாக இருந்து வழி நடத்துவார். என் இனிய அன்பு பிள்ளைகளே, எந்த கனவுகளோடு எந்த லட்சியத்தோடு இந்த கேம்பஸ்குள்ளே அடியெடுத்து வைத்தீர்களோ அந்த கனவுகளையும் லட்சியத்தையும் 4 ஆண்டு நிறைவில் இந்த கேம்பஸ்லேருந்து வெளியில் போகிறப்ப பெருமிதத்தோடு வெளியில் செல்கிற மாணவர்களாக நீங்கள் செல்ல வேண்டும். ஐ மிஸ் யூன்னு
நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் அவ்வளவு வார்த்தை கனமான மிஸ்யூக்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல மாணவனாக இருந்து, ஒரு நல்ல மாணவியாக இருந்து கேம்பஸ்லேருந்து வெளியில் போகிறப்ப மொத்த மேனேஜ்மெண்ட்டும் வி மிஸ் யூ என்று உங்களை பார்த்து சொன்னால் உங்களை விட சிறந்த மாணவர்கள் இந்த கல்லூரியில் யாரும் இல்லை என்று அர்த்தம். வெறும் சிரித்துவிட்டு போவதற்கான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை மாற்றுவதற்கு என் மனம் ஒப்பவில்லை. இங்கே இருக்கிற பெற்றோர்களுடைய முகங்களை பார்த்து இவர்கள் பொருளாதார நிலையை அறிந்த பிறகு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வதற்கான வழியை காண்பிக்கிற நிகழ்வாக ஒரு பேச்சாக என்னுடைய பேச்சு இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதைத்தான் செய்திருக்கிறேன். என் இனிய மாணவர்களே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இந்த இனிமையான நிகழ்விற்கு என்னை அழைத்த IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், மிக அழகாக ஒவ்வொரு முறையும் என்னை ஒருங்கிணைக்கிற அன்பு சகோதரர் தானேஷ் அவர்களுக்கும், இந்த நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, 4 ஆண்டு முடிவை நீங்கள் நெருங்குகிற பொழுது அது உங்களுக்கான மாபெரும் வசந்த காலமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கையிடம் என் பிரார்த்தனைகளை வைத்து விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.